அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிலிருந்து காலனி என்கிற சொல் நீக்கப்படும். இனிமேல் அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் புரட்சியாளர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட கட்சி, 70 ஆண்டுகள் அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சி. இத்தனை ஆண்டுகள் கழிச்சு காலனி என்கிற சொல் தீண்டாமையின் அடையாளமாக இருக்குது அப்படின்னு ஒரு படத்துல, ரமணா படத்துல யூகி சேது ஒரு இது வச்சுப்பாரு, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்னு. அதே போல தற்போது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு யோசனை கண்டுபிடிச்சிருக்காரு. கடந்த 2017ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி தேவேந்திர குல வேளாளர் அடையாள மீட்பு மாநாடு அப்படின்னு சொல்லி சென்னை YMCA திடல்ல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு பிரம்மாண்டமான மாநாடை நடந்துச்சு. பல்லர், குடும்பர், பண்ணாடி, காலாடி அப்படிங்கிற வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களின் உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு பொது பெயரில் எங்களை அடையாளப்படுத்தணும், அதை அரசாணையாக வெளியிடணும் அப்படின்னு அடையாள மீட்பு அப்படிங்கிற டைட்டில் ஒரு மாநாடு நடத்தின உடனே திமுக, அதன் கிளை அமைப்புகளாக, அதன் தொங்கு சபையாக இருக்கக்கூடிய பல அமைப்புகளும், என்னங்க பேரை மாத்தினா எல்லாம் சரியாயிருமா, பேரை மாத்தினா சோறு யார் போடுவா, கம்யூனிஸ்ட் எல்லாம் தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு மாநாடு நடத்தி டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த மக்களை கஞ்சிக்கு வழி இல்லாம செய்ய போறாரு அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. தேவேந்திர குல வேளாளர்ங்கிறது ஆரிய பெயரு, அது RSS பிஜேபியினுடைய அஜெண்டா, என்னங்க இது பேரை மாத்தினா மாத்திருமா, சரி இப்ப காலனிங்கிற பேரை மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு நாங்க கேட்டா, பேரை மாத்திட்டா காலனிக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா, காலனியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா?